அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். 21/4/2025 அஷ்டமி திதி மாலை 6:59 வரை. அதன் பிறகு நவமி திதி உத்திராடம் நட்சத்திரம் நண்பகல் 12:37 வரை. அதன் பிறகு திருவோணம் நட்சத்திரம் மேல் நோக்கு நாள். மந்த யோகம் நண்பகல் 12:37 வரை. அதன் பிறகு அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை, பிற்பகல் 3 மணியிலிருந்து 4 மணி வரை மற்றும் மாலை 6 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை மேஷ லக்னம். லக்னத்திலேயே சூரியன், ரிஷபத்தில் குரு பகவான், கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, மகரத்தில் சந்திரன், மீனத்தில் சுக்கிரன், புதன், சனி பகவானுடன் ராகு. இன்று என்ன செய்யலாம்? இசை, நாட்டியம் கற்றுக்கொள்ள, புத்தகங்கள் வெளியிட, வங்கி கடன் பெற, அதிகாரிகளை சந்திக்க, விருந்துண்ண, வீட்டை புதுப்பிக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களை, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, வாழ்க்கை வாழ்வதற்கே தவிர கிடைக்காததை நினைத்து வருந்துவதற்காக அல்ல. ஆமாங்க, சிலர்லாம் இருக்கிறத வச்சு நிம்மதியாக இருக்க தெரியாமல் எது கிடைக்கலையோ, எது கை தவறி போனதோ அதை நினச்சி வருந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாதுங்க. வாழ்க்கைங்கிறது வாழ்வதற்கு தான், சந்தோஷமாக வாழ்வதற்கு தான். நம்மக்கிட்ட என்ன கிடைச்சிருக்கோ அதை வச்சு நாம் சந்தோஷமாக இருப்போம். மேலும் கிடைக்கிறதுக்கு என்ன வழியோ அதற்கான வழியில் போய் உழைப்போம்னு எங்கும் எப்பொழுதும் தான் சந்தோஷமாக இருப்பதுடன் தன்னை சார்ந்தவர்களையும் சந்தோஷப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. யோகாதிபதிகளுடைய நட்சத்திரங்களில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்கும். எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாகவும் முடியுங்க. யோகாதிபதியாகிய குரு பகவான் வலுத்து உட்கார்ந்திருக்கிறதோட மட்டுமில்லாமல் பின்னொரு யோகாதிபதியாகிய சந்திரனை 9வது பார்வையால் இன்னைக்கு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அதனால் எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியும். தொகையும் உங்கள் கைக்கு வருங்க. விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிருந்த கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றுவீங்க. பிரபலங்களையும் இன்றைய தினத்தில் நீங்கள் சந்திப்பீங்க. சொத்து தகராறு, அதே மாதிரி பாகப்பிரிவினை, அதை பற்றியெல்லாம் இன்றைக்கி நீங்கள் பேசலாம். அதெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களுக்கு சாதகமாக முடியறதுக்கான சூழல் இருக்குதுங்க. 12வது வீட்டில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறதுனால எதிர்பாராத விதமாக பணம் வரும். வெளிநாட்டில் இருக்கிறவங்க, வேற்றுமொழி பேசுகிறவங்க, அவங்க மூலமாக கூட பணம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் சனி பகவானும் 12ஆம் இடத்துல உட்கார்ந்து விரயச்சனியாக உட்கார்ந்து இருக்கிறதுனால திடீர்னு குறுக்கு வழியில் சம்பாதிக்கலாம்னு நினச்சி இருக்கிறத இழந்துடக்கூடாது. அந்த வகையிலும் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். திடீர் லாபத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. உத்தியோகத்தில் இன்னைக்கு முழுக்க முழுக்க உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்கும். அதிகாரிகள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே ஆதரவாக பேசுவாங்க. பிள்ளைகளாலும் இன்னைக்கு நிம்மதி உண்டு. கணவன் மனைவிக்குள்ளார் இருந்த கருத்து மோதல்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் வரைக்குமே ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் நண்பகலுக்கு பின்னர் அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களை, தொடங்குவது மட்டுமல்ல வாழ்க்கை, தொடங்கியதை தொடர்வதில்தான் உள்ளது உண்மையான வாழ்க்கை. ஆமாங்க, சிலருக்கெல்லாம் ஆரம்பம் அப்படியே அமக்கலமாக இருக்கும்.
அமோகமாக இருக்கும். ஆனால் போக போக பார்த்திங்கன்னா அது வேறு மாதிரி பொய்த்து போய்விடும். ஆனால் நீங்கள் அப்படி கிடையாதுங்க. எதை தொடங்குறீங்களோ, எதை ஆரம்பிக்கின்றீர்களோ, எந்த பாதையை தேர்ந்தெடுக்கின்றீர்களோ, யாரோடு வாழ்க்கையை தொடங்குகிறீர்களோ அதை தொடர்ந்து நிலைநிறுத்தி அதிலேயே நிலையாக உறுதியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல நெஞ்சங்களுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பு செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. ஒரு பக்கம் ஜென்மகுரு பாடாப்படுத்துகிறாரு, உடம்பு மாற்றி மாற்றி ஏதாவது ஒன்று படுத்திக்கிட்டே இருக்குது. சின்னதாக ஒரு மனக்கலக்கம், இனந்தெரியாத ஒரு மனக்கவலை, வேற ஏதாவது நடந்துருமோ, இது வரைக்கும் கட்டி காப்பாற்றின கௌரவத்தை இழந்துருவோமோ, இது மாதிரி ஒரு பக்கம் இருந்துருக்கும். ஆனால் இன்னொரு பக்கம் தைரிய ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், நமக்கு எல்லாரும் இருக்காங்க, நமக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, நாம் நிறையா நல்லது பண்ணியிருக்கிறோம், புண்ணியம் பண்ணியிருக்கிறோம், அப்படிலாம் நமக்கு எந்த கெடுதலும் வந்துடாது அப்படின்னு இன்னொரு பக்கம் தைரியத்தை செவ்வாய் கொடுத்துட்டே இருக்காருங்க. இன்றைய தினம் உங்களுக்கு ஆதரவாக உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால திடீர் பண வரவு உண்டுங்க. கொடுத்து ஏமாந்து போன தொகையை கூட கேட்டு பார்க்கலாங்க. 9வது வீட்டில் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால தந்தை வழியில் சில உதவிகள் எல்லாம் கிடைக்கும். பெரிய பதவிகள், பொறுப்புகள் அதெல்லாம் கூட உங்களை தேடி வருங்க. வெளிவட்டாரத்திலையும் நீங்கள் ரொம்ப மதிக்கப்படுவீங்க. சொத்து விவகாரங்களும் பேசலாங்க. பட்டாசிட்டா அடங்கல் ஏதாவது வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். வீடு கட்டுறதுக்கு பிளான் அப்ரூவலுக்கு முயற்சி பண்ணலாம். சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால குறைஞ்ச வட்டியில் பேங்க் லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. அதே மாதிரி புது வாடிக்கையாளர்களும் இன்றைய தினத்தில் வருவாங்க. புது ஏஜென்சியும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்தியோகஸ்தானாதிபதி சனி பகவான் 11ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால திடீர் பதவி உயர்வு, சம்பள உயர்வு அதெல்லாம் நீங்கள் அலுவலகத்தில் எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி வியாபாரத்திலையும் நல்லது நடக்குங்க. பிள்ளைகளாலும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு மனமகிழ்ச்சி உண்டு. கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த ஈகோவும் சரியாகுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் 12:37 வரைக்கும் சுமார் தான். அதுக்கு பிறகு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, வாழ்க்கை என்பது வானிலை மாதிரி மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் அதில் வைத்த உண்மையான அன்பு என்பது எப்போதும் சுவாசக்காற்று போல ஓடிக்கொண்டே இருக்கும். ஆமாங்க, அதனால தாங்க வாழ்க்கைங்கிறது மாறிக்கிட்டே இருக்கலாம் வானத்தை போல. ஆனால் உண்மையான அன்பு மூச்சு காத்து போல எப்பொழுதுமே சுவாசத்துடன் இருந்து கொண்டிருக்கும். இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு நேசமானவர்களை சுவாசித்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் தொடர்ந்து கொண்டிருக்குதுங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் 12:37 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. அதனால் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் நிதானமாக இருக்கணுங்க. அதுக்கு பிறகு அதாவது நண்பகல் 12:37 புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் நிதானமாக இருக்கணும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் கவனமாக இருக்கணும். இரவு நேர பயணங்களையும் தவிர்க்கிறது நல்லதுங்க. அதே போல் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவு, செல்வாக்கு ஒரு பக்கம் அதிகமாகிக்கிட்டே போகுங்க. ஆனாலும் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. வீண் விவாதங்கள் எல்லாம் வேண்டாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் முன்ன பின்னதாங்க இருக்கும். அவசரப்படாதீங்க. கோபமாக பேசுறது வேண்டாங்க. வாடிக்கையாளர்கள் எது கேட்டாலும் அதுக்கு கொஞ்சம் பொறுமையாக பதில் சொல்லுங்கள். வேலையாட்கள் சில நேரம் அலட்சியமாக இருந்துருவாங்க. அதுக்காக அரட்டி உருட்டின்னு இருக்க வேண்டாம். சில நேரங்களில் சில வேலைகளை நீங்களே முன்னால் நின்று பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உடனே அவங்களும் ஓடி வந்து பார்க்க ஆரம்பிச்சிருவாங்கங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சின்ன
சின்ன சின்ன விவாதங்கள் இருக்கும். சிலர் உங்களை குறைச்சி பேசலாம், அல்லது நீங்கள் சொன்னதாக சில விஷயங்களை சொல்லிக்கலாம். இதெல்லாம் கண்டுக்காமல் யார் வேணாலும் எது வேணாலும் பேசிட்டு போட்டோம், நம்ம வேலையை நம்ம கடமையை நம்ம பார்த்துட்டு போகலான்னு இருந்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, கரையும் மெழுகால் இருளை கடந்து விட முடிகிறது, அதுபோல வாழ்க்கையையும் நம்பிக்கையால் கடந்து விட முடியும். ஆமாங்க, நீங்களும் மெழுகுவர்த்தி போல தாங்க. குடும்பத்துக்காக, கூட பிறந்தவங்களுக்காக, கூடிக்கிட்டு இருந்தவங்களுக்காக எப்பொழுதுமே உங்களை நீங்கள் தியாகம் செய்து கொண்டே இருப்பீங்க. உங்களுக்கு உடுத்திக்கிறதுக்கு ஒரு 4 ட்ரெஸ்ஸை தவிர வேறு எதுவும் இல்லைன்னாலும் அடுத்தவங்களுக்கு விதவிதமாக ஆடை அணிகலன்களை வாங்கி கொடுத்து அழகு பார்க்கக்கூடிய பெரிய மனசுக்கு சொந்தக்காரர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் உங்களை நேருக்கு நேராக பார்க்குறாருங்க. அதனால தான் எதிர்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்குங்க. ராசியிலேயே செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. சின்னதாக ஒரு பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் மனசுக்குள்ளார. அப்புறம் அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான தைரியமும் ஒரு பக்கம் வர ஆரம்பிக்கும். எல்லாரும் நம்மளை முதுகில் குத்திட்டாங்க, எல்லாரும் நம்மளை நம்ப வச்சு ஒரு மாதிரி மோசம் பண்ணிட்டாங்க. இனிமேல் நாம் தான் கவனமாக இருந்துக்கணும், யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் நம்ம ஒப்படைக்கக்கூடாது அப்படிங்கிற முடிவுக்கு இப்போ நீங்கள் வர ஆரம்பிச்சிட்டிங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு, 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பழைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்குங்க. அதே மாதிரி அரசாங்க சம்பந்தப்பட்ட வரிகள் ஏதாவது கட்டுறதா இருந்தால் உடனுக்குடன் நீங்கள் கட்டிடுறது ரொம்ப நல்லதுங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்றைய தினம் அரசு அதிகாரிகள் சிலர் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. முடிக்க முடியாத சில விஷயங்களை கூட இன்றைக்கி நீங்கள் முடித்து காட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு. குரு பகவான் சாதகமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் திடீர் பணவரவு, செல்வாக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் அதிகமாகிட்டே போகுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகும். மேற்கொண்டு புதுசாக ஏதாவது ஏஜென்சி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே செல்வாக்குடன் நீங்கள் இருப்பீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. ஏன்னா 10ஆம் இடத்துக்குரிய கிரகம் செவ்வாய் ராசியில் தான் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் அலுவலகத்தில் மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளேயும் சின்ன சின்னதாக ஒரு புரிதல் வர ஆரம்பிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகலுக்கு பின்னர் அற்புதமாக இருக்குதுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலிருந்து நண்பகல் வரைக்கும் சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, நீ மற்றவர்களால் தூக்கி எறியப்படும் ஒவ்வொரு பொழுதும் காகிதமாக விழாதே, விதையாக விழு, மீண்டும் முளைத்து வர, எழுந்து வர. ஆமாங்க, மற்றவங்க உங்களை உதாசீனப்படுத்தி உங்கள் மேலே வீண்பழி சுமத்தி தூக்கி எறியும் போதெல்லாம் துவண்டு போக மாட்டீங்க. எரிஞ்சிட்டாங்க, ஆனால் எரிஞ்ச இடத்துலையே நாம் எழுந்து நிற்கணும். எழுந்து நிற்கிறதுன்னா விஸ்வரூபம் எடுக்கணும் அப்படிங்கிற வெறியோடு எங்கும் எப்பொழுதும் இடைவிடாமல் உழைத்து இழந்ததை மீண்டும் பெறக்கூடிய உத்தமர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார் சந்திரன். 12வது வீட்டுக்குரிய கிரகம் சந்திரன் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறது திடீர் ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய இடமாகும். அதனால் எல்லா வகையிலுமே இன்றைக்கி நல்லது நடக்கும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். கொடுத்து ஏமாந்து போன தொகை கையில் விழும். அதே மாதிரி நீங்கள் அக்கம் பக்கத்தில் வாங்கின பணத்தையும்
தந்து முடிப்பீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி, சுக்கிரன், புதன், ராகுன்னு 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அதனால் அவசரப்பட்டு யாருக்கும் பணம் கொடுத்து ஏமாறாதீங்க. அங்கீகாரம் இல்லாத நிதி நிறுவனங்களில் பணத்தை போடாதீங்க. அதே மாதிரி நெருங்கி பழகினவங்க ஒரு தட்டில் சாப்பிட்டோம், ஒரு இலையில் சாப்பிட்டோம்னு சொல்லிட்டு யாராவது வந்து பேங்க் லோனுக்கு சாட்சி கையெழுத்து, கேரண்டர் கையெழுத்து கேட்டாங்கன்னா போட்டுறாதீங்க. இந்த வகையிலெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. லாபம் அதிகரிக்குங்க. உத்தியோக வகையிலையும் இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. அஸ்வினி அதாவது மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி மதியத்திலேருந்து நல்லா இருக்குதுங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலிருந்து மதியம் வரைக்கும் சிறப்பாக இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாயந்தரத்திலிருந்து நல்ல செய்திகள் தேடி வருங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களே, அழகிய மலர்கள் நந்தவனத்தில்தான் பூக்க வேண்டும் என்று அவசியமில்லை. குப்பை மேட்டிலும் பூக்கலாம். பூக்கும் இடங்கள் மாறுமே தவிர பூவின் நிறமும் மனமும் மாறாது. ஆமாங்க, நல்லவங்க என்ன சொன்னாலும் நீங்கள் ஏற்றுப்பீங்க. அவங்க வயசில் சின்னவங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நல்ல விஷயங்களை, நல்ல கருத்துக்களை சொல்பவர்களை எங்கும் எப்பொழுதும் வணங்கி அவர்கள் சொன்ன பாதையில் சென்று சொல்லியபடியே சாதித்து காட்டக்கூடிய வல்லமைக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. செலவுகள் ஒரு பக்கம் இருந்துட்டு தான் இருக்குது. இருந்தாலும் நடுநடுவில் நல்லதெல்லாம் நடக்க தொடங்கிடுச்சு. மதிப்பு மரியாதை வெளியில் எல்லாம் கூடிடுச்சு. நம்ம திறமையை எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. எல்லாரும் நம்மளை கூப்பிடுறாங்க, பேசுகிறாங்க, நமக்கு முதலிடம் கொடுக்குறாங்க. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்கிற மாதிரி இந்த வாய்ப்புகள் கிடைக்கும் போதே இதெல்லாம் நம்ம ஒழுங்காக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு இன்றைய தினத்தில் நீங்கள் வருவீங்க. லாபஸ்தானத்தில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. திடீர்னு வெளிநாடு போகிறது அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. போகிறதுக்கு விசாவும் கிடைக்கும். முக்கியமான பொருள்கள், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சாதனங்கள் அதெல்லாம் கூட நீங்கள் வாங்குவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஐபிகளும் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. குரு பகவானின் அருட்கடாட்சம் உங்களுக்கு கூடிக்கிட்டே போகிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் உண்டு, சந்தோஷம் உண்டு. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். ஆனாலும் பூர்வீக சொத்து விவகாரங்களில் ரொம்ப மூக்க நுழைக்க வேண்டாம். பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அவங்களுடைய மேற்படிப்பு அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் அதில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப பரபரப்பாக இருக்கும். ஒரு பக்கம் வேலை சுமை இருக்கும், இன்னொரு பக்கம் ஒரு சில அதிகாரிகள் உங்களை புரிஞ்சு நடந்துப்பாங்க. உங்களுக்கு முக்கியத்துவமும் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைய தினம் வெற்றி உண்டுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்துக்கு பிறகு நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, கூடுகள் எத்தனை இருப்பினும் இருப்பதற்கு ஒரு கூடுதானே தேவைப்படுகிறது. சிந்தித்து செயல்படு. ஆமாங்க, இதெல்லாம் நீங்கள் யோசிப்பீங்க. வீடு வீடாக வாங்கி போட்டாலும் நிம்மதியாக வாழ்வதற்கு ஒரு வீடு தானே நமக்கு தேவைப்படுது. அதனால் சொத்துக்கள் முக்கியம் கிடையாது, சுகங்கள் தான் முக்கியம், நிம்மதி தான் முக்கியம். பாவங்களையும் சொத்துக்களையும் சேர்க்கிறத விட நிம்மதியையும் புண்ணியத்தையும் சேர்த்தால் போதுங்கிற சிந்தனையோடு எங்கும் எப்பொழுதும் நேர்பாதையில் சென்று எளிமையான வாழ்க்கை வாழ்ந்திருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நல்லதெல்லாமே நடக்குங்க. 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால இருக்கிற இடத்துல கடை ஒன்றும் சரியில்லை, வியாபாரம் பெருசாக ஓட மாட்டேங்குது, வேறு ஏரியாவுக்கு கடையை மாற்றிடலாங்கிற முடிவுக்கு வந்திருக்கீங்க. ஒரு சிலர் பிஸ்னஸையே மாற்றிடலாம்,
இந்த லைன் சரியாக இல்லை, புது லைனில் போகலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் வருவீங்க. வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் அவங்க மூலமாக உங்களுக்கு சில உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. அரசு வேலைகள் காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதுவும் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியுங்க. தாய் வழி உறவினர்களால் செலவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. அதே மாதிரி வண்டி வாகன வீடு பராமரிப்பு செலவுகளும் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல, இருந்தாலும் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு பெருசாக போகலையேன்னு சில நேரங்களில் ஆதங்கப்படுவீங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு செல்வாக்கு உண்டுங்க. ஏன்னா 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிற சந்திரன் 10ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எதிர்த்தவங்களும் அடங்குவாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு, பணவரவு உண்டு, செல்வாக்கும் அதிகரிக்குங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் 12:37 பிறகு அருமையாக இருக்குதுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலிருந்து நண்பகல் வரைக்கும் அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களை, வசதியாய் வாழ்பவரை விட வசந்தமாய் வாழ்பவரை விட யாரொருவர் இன்னொருவரை மற்றொருவரை வாழ வைத்து வாழ்கின்றாரோ அவரையே வரலாறு பெருமையாக பேசுகிறது, பதிவும் செய்கிறது. ஆமாங்க, நாமே சம்பாரித்து நாமே சாப்பிட்டு நாமே தூங்கி எழுதுவதை விட மற்றவங்களுக்கு நம்மால் முடிஞ்சதையும் கொடுத்து உதவி மற்றவங்களையும் வாழ வைக்கக்கூடிய வாழ்க்கை நிபுணர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பான நாளாக இருக்குதுங்க. தைரியமான முடிவுகளும் இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. தொட்டதெல்லாமே இன்றைக்கி துலங்குங்க. சோர்வு களைப்பு எல்லாமே விலகுங்க. உற்சாகமாகவும் இன்றைக்கி நீங்கள் இருப்பீங்க. பணவரவும் இன்றைக்கி திருப்திகரமாக இருக்கும். அரசு வேலைகளும் நல்ல விதத்தில் முடியும். அதிகாரிகளை பார்க்கறதா இருந்தாலும் பார்க்கலாம். 6ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்து இருக்கிறதுனால தொட்டதெல்லாமே இன்றைக்கி துலங்குங்க. திடீர் பணவரவும் உண்டுங்க. ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் மூலமாக கூட சிலருக்கு பணம் வர வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரத்தில் கூட உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது, லாபம் இருக்குது. புதுசாக ஏதாவது ஏஜென்சி எடுக்கிறது, புது யூனிட்டு பிரான்ச் ஏதாவது தொடங்கிறது, புது பங்குதாரர்கள் வேலையாட்களை சேர்க்கறதுன்னு இன்றைக்கி ரொம்ப பரபரப்பான முடிவுகள் எடுப்பீங்க. உத்தியோக வகையில் நீங்கள் வச்சது தான் சட்டம் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி உங்கள் கை ஓங்கி இருக்கும். உங்கள் வார்த்தைக்கு மேலே இருக்கிறவங்களே கொஞ்சம் செவி சாய்ப்பாங்க. சரி, அவங்க இஷ்டத்துக்கு விடுங்க அப்படின்னு உங்களுக்கு முழு உரிமையும் இன்றைக்கி கொடுப்பாங்க. மகளுடைய கல்யாண விஷயமா வரன் தேடின்னு இருக்கீங்க. நல்ல வரன் ஜாதகம் பொருந்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வீடு வாங்கிறதுக்கு கொஞ்சம் சொத்து பார்த்துன்னு இருக்கீங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு உண்டுங்க. அதே போல் விஷாகம் நட்சத்திரக்காரர்கள் எதுவாக இருந்தாலும் நண்பகல் 12:37 செய்து முடிக்கிறது நல்லதுங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் 12:37 அருமையாக இருக்குதுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்கள் முக்கியமான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் காலையிலிருந்தே பார்க்கலாங்க. எல்லாம் நல்ல விதத்தில் கூடி வர வாய்ப்புகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களை, கருவறை இருளை போக்கிவிட்டு கல்லறை இருளை நோக்கி பயணிப்பது தான் நம்முடைய வாழ்க்கையாகும். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு போகும்போது என்னத்தை பெருசாக தூக்கிட்டு போகிறோம். இருக்கும்போதே மனசில் தோணும் போதே உடனடியாக மற்றவங்களுக்கு நல்லது செய்வோம் அப்படின்னு
தினந்தோறும் அவ்வப்பொழுது யாரெல்லாம் இல்லை என்று சொல்கிறார்களோ, யாரெல்லாம் கவலையுடன் இருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் கைதூக்கி விடுவதுடன் தன்னால் இயன்ற பொருள்களையும் கொடுத்து உதவக்கூடிய ஈர நெஞ்சுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. கடந்த 2-3 நாளாக பட்ட அவஸ்தைகளெல்லாம் விலகி இன்றைக்கி நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்கும். பணவரவும் திருப்திகரமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. அதே மாதிரி கை கால் வலி, சோர்வு, களைப்பிலிருந்து விடுபட்டு இன்றைய தினம் நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. தள்ளிப்போன வேலைகளெல்லாம் சீக்கிரமாக முடியுங்க. பிரபலங்களும் அறிமுகமாகுவாங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன சண்டை சச்சரவு அதெல்லாம் கூட சரியாகுங்க. பணப்பற்றாக்குறையிலிருந்து விடுபட்டு இன்றைய தினம் நீங்கள் பணப்பிரச்சனையிலிருந்து விலகி சந்தோஷமாக இருப்பீங்க. அதே மாதிரி சொன்ன சொல்ல இன்னைக்கு நீங்கள் காப்பாற்றுவீங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். தேங்கி கிடந்த சரக்குகள் எல்லாமே விற்று தீருங்க. நல்லவங்க வேலையாட்களாக வந்து அமைய வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி புதுசாக யாராவது முதலீட்டாளர்கள் வர்றது, பங்குதாரர்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த சில நாட்களாக இருந்து வந்த சிக்கல்களிலிருந்து விடுபட்டு இன்றைய தினத்தில் அலுவலகத்தில் உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்குங்க. எல்லா வகையிலும் முன்னேற்றம் உண்டுங்க. சாதுரியமான பேச்சால் இன்றைக்கி நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. முன்கோபம் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் வரைக்கும் அருமையாக இருக்குதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரங்க காலையில் கொஞ்சம் கடுகடுன்னு இருப்பீங்க. சாயந்தரத்துலேருந்து சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, தங்கத்தின் முன் மரக்கட்டைக்கு மதிப்பில்லை. ஆனால் தண்ணீரில் மூழ்கும் பொழுது தங்கத்தை விட மிதக்கும் மரக்கட்டை தான் உங்களை சுமந்து வெளியேற உதவுகிறது. அதனால் பொருள் எப்படின்னு முக்கியம் இல்லை. ஆனால் சமய சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல பொருளின் மதிப்பு உயர்கிறது. இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு சிறுதுரும்பும் பல்குத்த உதவும் என்பதனை அறிந்து வைத்து கொண்டு யாரையும் புண்படுத்தி ஓரம் கட்டாமல் எல்லோரும் நல்லவர்களே என்று நினைத்து அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஆன்மீகவாதிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்க. திடீர்னு ஒரு சார் நமக்கு சரி வர மாட்டாங்க அப்படின்னு உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்காதீங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் நண்பகல் 12:37 வரைக்கும் சந்திரன் பயணம் செய்கிறதுனால உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல், டென்ஷன் இருந்து கொண்டே இருக்குங்க. அதே மாதிரி திருவோணம் நட்சத்திரத்தில் இன்றைய தினம் நண்பகல் 12:37 சந்திரன் பயணிக்க இருக்கிறதுனால திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் தான் நண்பகல்லேருந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் கவனமாக இருக்கணும். அவசர முடிவுகளையும் நீங்கள் தவிர்க்க பாருங்கள். எல்லா வகையிலுமே கொஞ்சம் நிதானமாக இருங்க. அதே போல் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் நண்பகலுக்கு பின்னர் நன்றாக இருக்குதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவு உண்டு. எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக முடியுங்க. ஆனாலும் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால கொஞ்சம் சோர்வு, களைப்பு இருக்கும். சில நேரங்களில் அதாவது லேசாக தலைச்சுற்றல் வர்ற மாதிரி இருக்கும். வேலை சுமையும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்கும். எதெடுத்தாலும் தள்ளி போகுது, தடங்களாகி நிற்கிது. நாம் ஒன்று சொல்கிறோம், அதை ஒழுங்காக செய்கிறதுக்கு ஆள் இல்லை, அவங்க ஒன்று செய்துட்டு வராங்களே அப்படிங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. வியாபாரம், உத்தியோக விஷயம் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு கொஞ்சம் நிதானித்து முடிவெடுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, கஷ்டங்களை சுமந்து பார், வலிகளும் வரமாகும். உழைத்து எல்லோருக்கும் கொடுத்துப்பார், ஊரே உறவாகும்.
ஆமாங்க, நீங்கள் எப்பொழுதுமே கஷ்டங்களை சுமந்தவங்க, சின்ன வயசுலேருந்தே தனிமையில் இருந்தவங்க, எல்லாரும் இருந்தாலும் யாருடனும் ஒட்டு உறவு இல்லாமல் தனியாக ஒத்தையாக உட்கார்ந்து யோசித்து பார்ப்பவங்க. அதனால தாங்க அடி மேலே அடி விழுந்தாலும் இடி மேலே இடி விழுந்தாலும் அத்தனையும் தாங்கிக் கொண்டு முளைத்து வரக்கூடிய விருட்சமாக வேரூன்றி வந்து எல்லோருக்கும் உதவக்கூடிய நல்ல மனசுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க, செலவுகள் ஒரு பக்கம், அலைச்சல்கள் ஒரு பக்கம், ஆனாலும் சந்தோஷமாக தான் நீங்கள் எல்லாத்தையும் ஏற்றுக்கிறீங்க. காரணம், உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு, 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. ரொம்ப வருஷமாக தீராத சிக்கல்களுக்கெல்லாம் இப்போ ஒரு தீர்வு கிடைக்கும், விட கிடைக்கும். கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் சாதகமாக முடியும். இனிமே நமக்கு எந்த கவலையும் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு எல்லா வகையிலும் நல்லதெல்லாமே நடக்குங்க. 2ஆம் இடத்துல 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்காங்க. அதனால் திடீர் பணவரவு, திடீர் யோகங்கள் அதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. நமக்கு போய் இவ்வளவா அப்படின்னு சிலர் எதிர்பார்க்கலாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் 7.5 சனியில் பாத சனி நடந்துன்னு இருக்குது. கால் வலி, கழுத்து வலி, பல்வலி, காது வலின்னு ஏதாவது ஒரு வலி வலிச்சிட்டே இருக்கேன்னு சொல்லி சில நேரங்களில் உங்களை நீங்களே கோபித்து கொள்வீங்க. நிம்மதியாக இருக்க முடியுதா? இருக்கலான்னு பார்த்தா ஏதாவது ஒரு சிந்தனை அடி மனசில் வந்து ஏதேனும் ஒரு கவலையை கொடுத்துட்டுருக்கேன்னு சில நேரங்களில் பெருமூச்சு விட்டு கொண்டேயும் இருப்பீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால திடீர்னு விஸ்வரூபம் எல்லாம் எடுப்பீங்க. எல்லா வகையிலும் நல்லது நடக்கும். வியாபாரத்தில் புது பிரான்ச் தொடங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திடீர் லாபம் உண்டு. உத்தியோக வகையிலையும் உங்கள் கை ஓங்கி இருக்கும். பிள்ளைகள் கேட்டதை வாங்கி கொடுப்பீங்க. வெளிநாட்டு பயணமும் உண்டு. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்துக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் வரைக்கும் சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, தடைகள் ஒருபோதும் நமக்கு தடைகளாகவே இருக்காது. நீங்கள் தாண்டும் விதம் எப்படி என்பதுதான் மிக முக்கியம். ஆமாங்க, தடங்கல்கள் வந்துட்டு தான் இருக்கும். சாலையில் கூட ஸ்பீட் பிரேக்கர்லாம் வரதான் செய்யுது. ஆனால் அதை நம்ம வேகமாக கடந்தோம்னா நம்ம மேலே அடி விழுது. ஆனால் அதுவே பக்குவமாக கடந்தோம்னா நாம் அடுத்து வேகமாக பயணிக்க முடியுது. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எத்தனை தடங்கல்கள் வந்தாலும் அதையெல்லாம் தாக்கு பிடித்து தாண்டி சென்று வெற்றி பெறக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் இன்றைக்கி சந்திரன் உட்கார்ந்துருக்காரு. நிறைய பிரச்சனை தான் ராசிக்குள்ளார இருக்கக்கூடிய கிரகங்களால். ஆனால் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரனால் சின்னதாக இன்றைக்கி ஒரு மன நிம்மதி எட்டி பார்க்கும். நல்லவங்களுடைய நல்லவர்களுடன் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அவங்களுடைய அறிவுரைகள் உங்களை அடிமனசுக்குள்ளார உற்சாகப்படுத்தும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார ஏன்னு தெரியலை, ஏதாவது ஒரு சிக்கல் வந்துக்கிட்டே இருக்குது. வாயை திறந்து பேச ஆரம்பித்தாலே கடைசியில் அது சண்டையில் தான் போய் முடியுது. அதுக்காகவே அமைதியாக இருந்துட்டு போயிடலாம், இல்லைன்னா எல்லாரும் தூங்கின பிறகு போகலாங்கிற முடிவுக்கு கூட சில நேரங்களில் நீங்கள் வருவீங்க. காரணம், 4 கிரகங்கள் உங்கள் ராசிக்குள்ளார உட்கார்ந்துருக்கிறாங்க. சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு, புதன் உட்கார்ந்துருக்கிறாரு, சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார், ராகுவும் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் மாற்றி உடம்பும் படுத்திக்கிட்டே இருக்குது. ஏதோ ஒரு செலவு, அதுவும் முக்கியமான செலவாக படுற மாதிரி வருது. அதுவும் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏற்கனவே பழைய கடனில் இங்கே அடி மனசுக்குள்ளார சின்னதாக ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது. இதில் வேறு புதுசாக வாங்கி பண்ண வேண்டியதாக இருக்கேன்னு சில நேரங்களில் மனதுக்குள்ளேயே நீங்கள் பேசி கொண்டிருப்பீங்க. ஆனாலும் இன்றைய தினம் சந்திரன் நல்லா இருக்கிறதுனால திடீர் பண வரவு உண்டு, செல்வாக்கு உண்டு, விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க, விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. வியாபாரத்திலையும் இன்னைக்கு லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் இருந்த கெடுபிடிகள் அதெல்லாமே குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு
நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் 12:37 வரைக்கும் அருமையாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகலுக்கு பின்னர் அற்புதமாக இருக்குதுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நண்பகல் 12:37 செய்து முடிச்சிங்கன்னா எல்லாம் எளிதாக முடியுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.